மைண்ட்கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மற்றும் ஒரு வீடியோவினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு நாள் என்று நினைவு கூறப்படுகின்றது. இந்த நாளை கொண்டாடுவதன் நோக்கம் மிகவும் முக்கியமானது. அதாவது தற்கொலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், மனநலம் பற்றி பேசுவதிலுள்ள அவமானத்தை உடைக்கணும் மற்றும் தற்கொலை தடுப்பதற்கான செயலில் மக்களை ஊக்குவிக்கணும் என்பதாகும். உலக அளவில் கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் 7 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு 40 வினாடிக்கும் ஒருவரை நாங்கள் இழக்கிறோம். இலங்கையிலும் இந்த நிலைமை கவலைக்குரியது. 2002ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி இலங்கையில் 1,00,000 பேரில் சுமார் 15 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். குறிப்பாக 55 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களிலும் 17 முதல் 25 வயதுக்குட்பட்ட பெண்களிலும் இந்த விகிதம் அதிகமாக காணப்படுகின்றது. இவற்றுக்கு பின்னால் வெறும் எண்கள் அல்ல, ஒவ்வொரு உயிருக்கும் பின்னால் ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு கதை இருக்கும், ஒரு கனவு இருக்குது. ஆனால் மிக முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? தற்கொலை என்பது தடுப்பதற்கான ஒன்று, அது சாத்தியமானது. நாம் செய்யக்கூடிய சிறிய செயல்களே பெரிய உயிரை காப்பாற்றக்கூடியது. ஒருவரின் நடத்தையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நன்கு கவனியுங்கள். அவர்கள் தங்களை தாமே தனிமைப்படுத்திக் கொள்வது, எனக்கு வாழ விருப்பம் இல்லை என்று சொல்வது, அல்லது எப்போதும் சோர்வாக இருப்பது போன்ற அறிகுறிகள் தென்பட்டாலோ, அல்லது அவர்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினாலோ அவர்களை குற்றம் சாட்டாமல் கேளுங்கள். அன்போடு பேசுங்கள். அவர்கள் கூற விரும்புவதை காது கொடுத்து கேளுங்கள் மற்றும் அவசியமானால் கட்டாயம் தொழில்முறை உதவிக்கு வழி நடத்துங்கள். இந்த ஆண்டின் செய்தி இதுதான்: கிரியேட் ஹோப் த்ரூ ஆக்ஷன். அதாவது செயலில் நம்பிக்கையை உருவாக்குவோம். ஒரு தொலைபேசி அழைப்போ, ஒரு மெசேஜோ அல்லது ஒரு புன்னகை கூட ஒருவரின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடும், நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் தனியாக இல்லை. உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு உயிரும் மதிப்புக்குரியது. ஒவ்வொரு செயலும் நம்பிக்கைக்குறி உருவாக்கும். உலக தற்கொலை தடுப்பு நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து நம்பிக்கையை பரப்புவோம்.